ஜெய் சாயிராம். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியமும் அந்த தன்னம்பிக்கையும் நம்மிடம் இருந்தாலே போதும், அனைத்தையும் கடந்து விடலாம், கடந்து போகலாம் மிக சுலபமாக. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு மகளே, கலங்காதே, பயப்படாதே. நாளை குரு நன்னாளில் நீ மனதில் நினைத்த அத்தனை விஷயமும் நீ நினைத்த மாதிரியே உனக்கு சாதகமாக நிகழும்படி உன் சாயப்பா நான் வழிவகை செய்கிறேன். எப்பொழுதுமே ஆறுதலை உனக்கு நீயே சொல்லிக்கொண்டே இரு. அந்த மனதைரியம் மட்டும் உன்னிடம் இருந்துவிட்டாலே போதும் என் மகளே. அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் கடக்க முடியும் மகளே. அப்பா கூறுவது சரிதானே? ஆறுதல் சொல்லிப்பார், உனக்கே தெரியும் உன் வாழ்விற்கான மாற்றம் என்ன, உன் மன தைரியத்திற்கான உத்வேகம் என்ன என்பதை நீ மிக சுலபமாக புரிந்து கொள்வாய். என் அன்பு மகளே, பெரிய விஷயங்களை விட சிறிய விஷயங்கள் தான் வாழ்வில் அதிகமாக காயப்படுத்துகிறது. நீ மலையின் மேல் உட்காரலாம், ஆனால் ஊசியின் நுனியில் உன்னால் நிச்சயமாக உட்காரவே முடியாது. பெரிய விஷயங்களை விட சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்வில் அதிகமாக காயப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, கடந்து போக கற்றுக்கொள். இல்லையென்றால் கண்டும் காணாமல் இருக்க கற்றுக்கொள். அவ்வளவுதான் வாழ்வு என் குழந்தையே. இதை புரிந்து கொண்டாலே போதும், எப்படிடா வாழ்வது என்ற எண்ணமே உன் மனதில் வரவே வராது. முதலில் மாற்றம் கடினமாகத்தான் இருக்கும், இடையில் குழப்பமாகவும் இருக்க செய்யும். ஆனால் மாற்றம் என்பது இறுதியில் மிக மிக அழகானதாகவே கண்களுக்கு தெரியும். ஆம் என் குழந்தையே, மாற்றம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே, குழம்பாதே. இறுதியில் உனக்கான மாற்றம் நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா குழந்தையே? பொறுமைதான். அந்த பொறுமையை நீ அதிகமாக சம்பாதித்து விட்டால் எதையுமே நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குணமே உன்னை வெற்றியடைய வைக்கும் மிக பிரகாசமாக. என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினையை நீ காட்டாமல் இருந்தாலே போதும், நடக்கும் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாகவே நடக்கும். ஆம் என் குழந்தையே, எதற்குமே எதிர்வினை காட்டாமல் இரு. அது மற்றவர்கள் மேலிருக்கும் கோபமாகவும் இருக்கட்டும், வாக்குவாதம் முற்றிய சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தாலே போதும், அனைத்துமே சுபமாக முடியும். ஆம் என் குழந்தையே, உன் அப்பா கூறுவதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நான் கூறுவதை கேட்டுப்பார். உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை கேட்கலாம். ஒரு சமயம் சாலையோரமாக ஒரு குருவின் சீடன் நடந்து கொண்டிருந்தார். அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியில் ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு நபரை கண்டார். அவர் மேல் இறக்கப்பட்ட அந்த சீடன் மனநிலை சரியில்லாத மனிதனை அழைத்து கொண்டு தன்னுடைய குருவிடம் சென்றார். தன்னுடைய குருவிடம் சென்று, இவரை நான் சாலையோரத்தில் பார்த்தேன், மனநிலை சரியில்லாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார், என்ன செய்வது என்று தெரியாமல் இறக்கப்பட்டு தங்களிடம் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தேன் குருவே என்று அடக்கமாக கூறினார் அந்த சீடன். இதை பார்த்த கேட்ட அனைத்தையும் கவனித்த அந்த குரு அந்த மனநிலை சரியில்லாத நபரை ஒரு ஓரத்தில் உட்கார வைத்தார். அவருக்கு தேவையான உணவு, தண்ணீர் என அனைத்தையும் ஏற்பாடு செய்தார். ஆனால் அந்த குருகுலத்தில் இருந்த அனைத்து சீடர்களிடம் அவரிடம் யாரும் எதுவும் பேசாமல், என்ன நடந்தாலும் என்ன மாதிரியான சூழ்நிலை நிகழ்ந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற கட்டளையும் இட்டாராம். அதன்படியே
அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மனிதரை ஒரு தனியாக ஒரு இடத்தில் அமர வைத்து அவருக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அவர் அருகில் கிடைக்கும்படி வைத்து விட்டனர் அந்த குருகுலத்தில் இருந்த சீடர்கள் அனைவரும். அந்த மனநிலை சரியில்லாதவர் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் தான் இருந்த இடத்திலிருந்து செய்தார். சில சமயம் சீடர்களின் மேல் கல்லை தூக்கி எறிந்தார். ஓ என்று கத்தினார். சில சமயம் சிரிக்கவும் செய்தார். குருகுலமே அதிரும்படி. இப்படி பலவிதமான சேஷ்டைகளை அந்த மனநிலை சரியில்லாதவர் செய்து கொண்டே இருந்தார். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் குருகுலத்தில் இருந்த எவருமே அவரிடம் பேசவும் இல்லை, அதற்கு எதிர்வினை ஆற்றவும் இல்லை. அவரிடம் போய் ஏன் அப்படி செய்கிறீர்கள், சத்தமாக சிரிக்காதீர்கள், கத்தாதீர்கள், கற்களை எடுத்து அடிக்காதீர்கள், இந்த மாதிரி எந்த செயல்களையும் செய்யாமல் அவர் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று குருகுலத்தில் இருந்த அனைவருமே அமைதியாக தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தனர். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு நாள் அந்த மனநிலை சரியில்லாதவர் தாமாகவே எழுந்து வந்து குருநாதரிடம், குருவே, எனக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுப்பீர்களா என்று மிக பணிவன்போடு கேட்டாராம். இதை பார்த்த அந்த குருகுலத்தில் இருந்த அனைவருக்குமே அதிர்ச்சியும் ஆனந்தமும் தாங்காமல் இருந்தது. ஏனென்றால் மனநிலை சரியில்லாதவர் இப்பொழுது எதையுமே எதிர்பாராமல் குருவிடம் வந்து தியானம் செய்து கொடுக்கும்படி கேட்டதனால் அந்த ஆச்சரியம். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் யாருமே எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் எந்த ஒரு மனநிலையும் எந்த ஒரு முடியாத காரியமும் நெடிய நாள் நீடிக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அது கோபமாக இருக்கட்டும், விவாதமாக இருக்கட்டும், மற்றவர்கள் மேல் கோபமாக இருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும். கோபப்படுபவர்கள் அமைதியாக எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறாரே என்று அந்த ஒரு கோபத்தை முடிவுக்கு கொண்டு விடுவார். அதே போல ஏதாவது ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தால் அந்த விவாதத்தில் எதிர்வினையாற்றாமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும், விவாதமும் முற்று பெற்றுவிடும். இப்படி யார் ஒருவர் எதிர்வினை ஆற்றாமல் தேவையில்லாத பேச்சுகளை பேசாமல் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் மாற்றம் நிகழும். மாற்றம் நிகழ்ந்து எல்லாமே சுமூகமாக நடக்கும். எனவே என் பிள்ளையே, எதிர்வினை ஆற்றாமல் இரு. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உன்னுடைய எதிர்வினைகளை ஆற்றாமல் இரு. இப்படி இருந்து பார், உன் வாழ்வில் மாற்றம் நிச்சயமாக நிகழும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது. அதை நீ புரிந்து கொண்டாலே போதும், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும் என் பிள்ளையே. ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. அந்த விடிவு காலம் நிச்சயமாக உனக்கும் வரும். விடிவு வந்தே தீரும். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை துரத்தி வரும் தோல்வியும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயமாக சாத்தியமானதுதான். ஆம் என் மகளே, நிச்சயமாக சாத்தியமானதுதான். என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாத அன்பாகத்தான் இருக்கும். உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு ஏற்றப்பட்டு விட்டது. இனி உனக்கு எல்லாமுமே நல்ல காலம்தான். உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி எழுதுகிறேன். கவலையை விட்டொழிந்துவிடு. எண்ணங்களை பற்றி கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்கள்தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகளின் மீதும் கவனமாக இரு. ஏனென்றால் அந்த வார்த்தைகள்தான் செயலாக உருவாக்கப்படுகிறது. உன்னுடைய செயல்களையும் வைத்து கவனமாக இருக்க பழகு. அந்த செயல்கள்தான் உன்னுடைய பழக்கமாகவே மாறிவிடுகிறது. பழக்கங்களை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அவைதான் ஒழுக்கங்களாக மாறப்போகிறது, மாற்றியமைக்கப்படுகிறது.
ஒழுக்கத்தை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அந்த ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வு அடைவதற்காக, வெற்றி அடைவதற்கான ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கிறது. எனக்காக யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது கூட. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்வது உனக்கே வேடிக்கையாக இல்லையா என் பிள்ளையே? சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார், எனக்கென்ன கவலை, எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று சொல்லிப்பார். உன்னுடைய வீண் பயமெல்லாம், உன்னுடைய வீண் கவலையெல்லாம் போய் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கும். நானே இங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறேன், மற்றது எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டமோ துன்பமோ எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாம் மாறி ஒரு நாள் இன்பம் உன்னை வந்து சூழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் விதியையே மாற்றி எழுத என்னிடம் வல்லமை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியாதா என்ன? உனக்கு வந்திருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செய்த கர்மாவின் படிதான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை தீர்க்கமாக எதிர்த்து நின்று அந்த கர்மாவோடு வாழ பழகிக்கொண்டாலே நீ செய்த கர்மாவின் பலன்களெல்லாம் குறைந்து நீ உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு பிறக்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறாமல் போய்விடுமா? நிச்சயமாக மாறும். விழும்போது விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது எப்பொழுதும் தீமை செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதே, மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே என்று. உன்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனமும் மகிழும். உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவின் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன்மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் அன்பு பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா
உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க, பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது, நல்ல காலம் வந்துவிட்டது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்த யாரும் வீண் போக மாட்டார்கள். நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாகும். ஆனால் கிடைத்தே தீரும். ஏனென்றால் வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான். கிடைக்கும் நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தால், தம் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும். எல்லோருக்குமே அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து மிக ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்கத் துவங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டும் விட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரத்தை கூட தொடவே இல்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்குத்தான் என்று கூறியது. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா? நீ என்னோடு போட்டி போடுவதற்கு தகுதியானவர் தானா என்பதை முதலில் சிந்தித்து பார்த்தாயா என்று கேட்டது. எறும்பை பார்த்து கேலியும் செய்தது பறவை. கேலி செய்து நகைத்ததும் விட்டது பறவை. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றும் அடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை மிக ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, பறவையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாக கிடைத்தாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் கிடைக்கும் என்று கூறியது அந்த எறும்பு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சந்தோஷமாக அந்த எறும்பு கூறியதை கேட்ட பறவை தலை குனிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக வெற்றியை நம்வசம் ஆக்குவார். வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்று கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியோடும் பயணத்தை மேற்கொண்டே இருக்க வேண்டும்.
போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை சுலபமாக அடையலாம். வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்தே காட்டிவிடலாம். மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வின் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாகப் போகிறது. நாளை விடியலில் நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும்.